கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறதான ஒரு பெண்மணி யார் என்று சொன்னால் மரியாள். மரியாள் தான் மிக சிறந்ததான புதிய ஏற்பாட்டிலே வேதத்திலேயே காணப்படக்கூடியதான ஒரு பெண்மணியாய் காணப்படுகிறாள். மரியாள் அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்ததான ஒரு பாத்திரமாக காணப்படுகிறார்கள். அந்த நாளிலே அநேக மரியாள்கள் இருந்தாங்க. அநேகர் மேசியா எங்களுடைய வயிற்றில் தான் பிறப்பார் என்று காத்திருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களிலே ஒரு பாத்திரம்தான் இந்த மரியாள். மரியாளை யோசேப்புக்கு நியமிக்கிறாங்க. இந்த நம்ம கிறிஸ்மஸ் கதைலாம் நல்லா தெரியும். யோசேப்புக்கு கனவுல வந்து இந்த மரியாளை நீ தள்ளிவிடாதே, அவளிடத்தில் பிறக்கப் போகிறது பரிசுத்தம் உள்ளது, ஆகவே அவருக்கு வந்து இயேசு என்று பெயரிடுவார்கள், அவள் வந்து நம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார் என்று சொன்னார்கள். அதன் பின்பு பரிசுத்தாவியானவராலே மரியாள் கர்ப்பவதியாகிறார்கள். இது வந்து இம்மக்குலேஷன் என்று சொல்வார்கள். இது தேவ பரிசுத்தாவியானவரே, தேவனே அவருடைய வயிற்றில் குழந்தையாக பிறக்க அவர் வருகிறார். இது கன்னியின் மைந்தன் என்று சொல்லுகிறோம். இந்த கன்னி மரியாள் மிகவும் கனத்துக்குரியவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் திருமணம் ஆகாமலேயே ஒரு பெண் கர்ப்பம் தரித்தாள் என்று சொன்னால் மிகவும் ஒரு அவமானமான ஒரு காரியம். இன்றைக்கி எத்தனையோ பேர் திட்டுவாங்க இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணமே ஆகாமல் இவள் பிள்ளை உண்டாயிட்டான்னு. அந்த நாளிலே மரியாளுக்கு ஏற்பட்டிருக்கிற எவ்வளோ நிந்தனை இருந்திருக்கும். ஆனாலும் கூட தேவதூதன் மரியாளுக்கு சொன்னதை கேட்டு, இதோ நான் என் அடிமை என்று சொன்னால், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த நேரத்தில் மரியாள் அந்த கர்ப்பவதியானதிலிருந்து அவர் சிலுவையிலே அறையப்பட்டு ஜீவனை விடுகிற வரைக்கும் அவளுடைய அருமையான தாயாக இருந்தான். எத்தனை நிந்தைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துயரங்கள் வந்திருக்கும் மரியாளுக்கு. மரியாளை போல ஒரு பெண்மணி அமைந்திருக்க முடியாது. ஆகவே இந்த வேளையில் மரியாள் கனத்துக்குரியவள், வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, கனத்துக்குரியவர்கள். ஆகவே இந்த வேளையில் மரியாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாமும் கூட கடவுளை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழுவோம். அப்படியாக இருக்கும் பொழுது நம்மையும் கர்த்தர் பாக்கியவதி என்று சொல்வார்கள். இதை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் பாக்கியவதி என்று சொல்லுகிற வார்த்தை நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, மரியாளுடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகளை கனப்படுத்தினீரே, கனமான பாத்திரமாக ஏற்படுத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய இரட்சகர் பிறப்பதற்கு ஆண்டவரே அவர் வந்து ஒரு வேக்கிலாக ஆண்டவரே வழியாக இருந்தாரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. நாங்களும் கூட உம்மை பிரியப்படுத்துகிறவராக, உம்மை நேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்திலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.